ஒழுங்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் கலைஞர் டிவி அதனால தான் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதே தாங்க இதான் சொல்கிறேன். ஆளாளுக்கு அவங்கவுங்க பஞ்சாயத்தை பேசணும். டிவிக்கு முன்னாடி அவங்கவுங்க சொல்லணும்னா நான் எங்கே தான் போகிறது? சார் நீங்கள் எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறீங்க? அந்த அம்மா எதிர்கட்சி இருக்கக்கூடாது, இன்னும் 4 எம்எல்ஏ விலைக்கு வாங்கடான்னு நினச்சிக்கிட்டு நான் சொல்கிறேன் எதிர்கட்சியை எழுதி கொடுத்துட்டு போயிரு. எனக்கு வேணாம் சாமி, உங்கள் தொந்தரவே வேணாம். இருக்கிற எம்எல்ஏ கொடுக்க நாட்டுக்கு நல்லது. நான் தாராளமாக எல்லா எம்எல்ஏ நானே சொல்கிறேன், என்னுடைய எம்எல்ஏவை நானே இப்போ அங்கே போய் சேர்ந்துக்க. நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா நீங்கள் கேட்கக்கூடாது. ரோடு போட்டிங்களா, தண்ணி ஒழுங்காக வருதா, எல்லாம் இப்போ நானே சேர்த்து விட்றேங்க. எதற்கு நீங்கள் போய் போராடி 5 கோடி 10 கோடின்னு சொல்கிறேன். நாங்கள் கொடுத்த 10 சாட்சி இருக்கான்னு கேட்பாங்க. ஆனால் ஒன்று அந்த மந்திரிக்கு ஒரு 3-4 பேர் உடனே முன்னாடி அவங்க 2-3 பேர் எந்திரிச்சுக்கிறோம். மும்மூர்த்திகள் மாதிரி 3 தெய்வங்கள்னு ஒரு படம் மாதிரி எந்திரிச்சுக்கிறோம். சாட்சி இருக்கா? சாட்சியை நான் கேட்டுட்டு அப்புறம் சாட்சி இல்லை. சாட்சி